ஒரே பிறவியில நமக்கு தெளிகிற வாய்ப்பு இருந்ததுன்னா சிவபெருமான் நமக்கு போர் அடிக்கும்னு நினைச்சிட்டு அவர் சுத்தி விடுவாரா என்ன? இல்லைங்க. நாம எப்ப தெளிவோம் என்பதை நாள்தோறும் காத்து நிற்கிற கடவுள் நம்முடைய பெருமான். இவனுக்கு என்னைக்கு தெளிவு வரும், எப்போது இவன் தெளிந்த நிலைக்கு வருவான்கிற அந்த பக்குவத்தை நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நொடிக்கு நொடி பார்த்து கொண்டிருக்கிற இறைவன் நாம் பக்குவம் ஆகிவிட்டால் கணப்பொழுதும் தாமதம் இல்லாம வந்து நின்றுடுவான் ஞானத்தை உபதேசிப்பதற்கு. அதுதான் அவனுடைய பெருங்கருணை. அது அப்ப அந்த திறத்தை நமக்கு உணர்த்துகிற வண்ணமாக நாம நேத்து எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், இந்த செய்தி நம்ம அறிவுக்குள்ள இருக்கணும். எப்பவுமே ஒரு உலகியல்ல கூட சொல்லுவதுங்க, கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோங்கிற நினைப்பு நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்றது முக்கியம் இல்லை, ஆனா நேற்று அந்த 10 ரூபா கூட இல்லாத ஒரு காலம் ஒன்று நம்ம கையில இருந்துச்சுல்ல. இதை இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டோம், எவ்வளவு உழைப்பு இருக்கிறது, எத்தனை பேருடைய உதவி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நெஞ்சுக்குள்ள ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா நன்றி கடப்பாடோடு அவன் அந்த தன் பயணத்துல தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். அதை மறந்து போகிறவனுக்கு கடந்த காலத்துல நம்ம இருந்த இருப்பென்ன, உதவி செய்தவங்க யார் என்ன, இதையெல்லாம் மறந்து போனவனுக்கு அவ்வளவு எளிதா ஓய்வு கிடைக்காது என்கிறார்.